அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல்லதீன தபஅஹும் பி இஹ்சானின் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் ஸதகல்லாஹுல் அதீம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் இஸ்லாமிய சமூக கட்டமைப்பின் எழுச்சிமிக்க ஆளுமைகள் என்ற தலைப்பில் தொடர் 3இல் நாம் இருக்கிறோம். இந்த 3வது தொடரான ஆட்சியின் திருப்புமுனை இலக்கணமாம் ஹதரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தலைப்பில் பகுதி 2இல் இருக்கிறோம். பகுதி 1இல் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பவர் தனி ஒரு மனிதர் அல்ல, இவர்கள் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு சமமானவர்கள் என்று குர்ஆனின் மூலமாக சாபித்தாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நாம் பேசினோம். தொடர்ந்து உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் தான் இந்த இஸ்லாம் என்பது பிரிட்டு வளர்ந்தது என்பதையும், இந்த இஸ்லாம் என்பது பகிரங்கமாக சொல்லப்பட்டது என்பதையும், அதுவரை போதாது என்ற இந்த மார்க்கம் ஒரு போதும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தது என்பதையும், அதே போன்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லீம்கள் தினம் தினம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அமல்களின் விஷயத்தில் இருந்த போட்டி, அமல்களின் விஷயத்தில் குறிப்பாக ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சென்று அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வம், அந்த போட்டி, மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தம், இன்னும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஹதரத் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள், இறுதியாக அந்த கருத்து வேறுபாடுகளை அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பகுதி 1இல் நாம் பார்த்தோம். இப்பொழுது பகுதி 2இல் நாம் முழுக்க ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அரசியல் கட்டமைப்பு, கிட்டத்தட்ட 10.5 ஆண்டுகள் ஹிலாஃபத்தினுடைய ஆட்சி அவர்கள் எப்படி கட்டமைத்தார்கள் என்பது குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியின் போது ரோமாபுரி, ஈரான், பாரசீகம், ஷாம், இது போன்ற உலகத்தினுடைய பல நாடுகள், அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் உலகத்தினுடைய மிக பெரும் நாடுகளாக விளங்கியது ரோம், பாரசீகம் தான். இது ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியின் கீழ் இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு நீதமான ஒரு கட்டமைப்பை அமைத்தார்கள். அதே போன்று இவர்களுடைய அந்த உள்நாட்டு மற்றும் படை சீர்திருத்தங்கள் என்பது உலக பிரபல்யமானவை. அதே போன்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ஆட்சியில் அவர்கள் செய்த அந்த முறை என்பது உலகத்தில் எவரும் இவர்களைப் போல் ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லும் அளவிற்கு நம்முடைய நாட்டினுடைய தேசத்தந்தை இப்படி குறிப்பிட்டார்கள் அல்லவா, இந்த நாடு, இந்த இந்திய நாடு, இந்த பாரத நாடு செழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த ஆட்சி இங்கு வர வேண்டும், அப்படி வந்தால் இந்த நாடு செழிக்கும் என்று குறிப்பிட்டார்கள் அல்லவா. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி உலகத் தலைவர்கள் எல்லாம் போற்றும் அளவிற்கு, அவர்கள் எல்லாம் வியந்து பார்க்கும் அளவிற்கு ஒரு அழகிய அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தினார்கள் ஹதரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நாம் தலைப்பில் சொன்னது போன்று ஆட்சியின் திருப்புமுனை இலக்கணமாம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னோம் அல்லவா. அந்த அடிப்படையில் இந்த தலைப்புக்கு நாம் ஏன் இந்த தலைப்பை இட்டோம் என்று சொன்னால், இதற்கு ஏற்றாற்போல், இந்த தலைப்பிற்கு ஏற்றாற்போல் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக, கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் மக்கள் எல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு மிகுந்த ஒரு பாராட்டலை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திருப்புமுனையாக இவருடைய ஆட்சி வரலாற்றில் இருந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய அந்த ஆட்சியில் ஷூரா, முஷாவரத் என்று சொல்லக்கூடிய 2 ஆலோசனை கூட்டங்கள் இருந்தது. அது என்ன ஷூரா, முஷாவரத் என்று பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பான சில சஹாபாக்களை ஷூரா என்ற ஒரு ஆலோசனை கூட்டத்திலும், முஷாவரத் என்று சொல்லக்கூடியதில் ஆமான முஸ்லிம்கள் அனைவர்களையும் அசம்பிளி ஆக்கினார்கள். அதாவது பொதுவான முஸ்லிம்கள் அனைவர்களுடைய ஆலோசனை என்பது முஷாவரத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வார்கள்.
மேலும் ஷூராவின் மூலமாக அவர்கள் குறிப்பான சில சஹாபாக்களை அதில் வைத்து நியமித்து அவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள். அதே போன்று முஸ்லீம்களிடமும் பொதுமக்களிடமும் ஆலோசனை கேட்டுவிட்டு அதற்கு பின்னால் தங்களுடைய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாவாக திகழ்ந்தவர் தான் ஹதரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹலீஃபாவினுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு அப்படி ஒரு சுதந்திரம், அப்படி ஒரு ஃப்ரீடம் இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அதில் செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாங்களே பகிரங்கமாக பதிவு செய்த ஒரு விஷயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் குர்ஆன் ஹதீஸுக்கு இந்த ஷரியத்திற்கு மாற்றமாக ஒரு விஷயத்தை செய்தேன் என்று சொன்னால் என்னுடைய சட்டையை பிடித்து கேட்கும் உரிமை உங்களுக்கு உள்ளது என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சபையில் இருந்தார். அந்த மனிதர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், உமரே, நீர் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும் என்று சொல்வார். அப்பொழுது சஹாபாக்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம் தடுக்கும் பொழுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதமாகத்தானே ஆட்சி செய்கிறார்கள், நீ ஏன் எப்பொழுதும் இதே வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கிறாய் என்று தடுக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தடுத்த சஹாபாக்களையும் அந்த மக்களையும் தடுத்து விட்டு சொன்னார்கள், நீங்கள் அவ்வாறு செய்யாதீர்கள், அந்த மனிதர் இப்படி சொல்ல வேண்டும், என்னுடைய அவையில் ஒருவர் அல்லாஹ்வை நீ பயப்பட வேண்டும் என்று எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இது ஷரியத்தை விட்டு சற்றும் பிறளாமல் நான் ஆட்சி செய்வதற்கு, நான் ஹிலாஃபத் செய்வதற்கு, நான் ஹலீஃபாவாக இருப்பதற்கு இது ஒரு காரணமாக வழிவகுக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களாக பொதிக்கப்பட வேண்டியவை. அதே போல கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் மக்களுக்கு இருந்த அந்த சுதந்திரம் என்பது அதற்கு முன்னால் கூட அப்படி ஒரு சுதந்திரம் இருந்ததா என்று சொல்ல முடியாது. அதற்கு பின்னாலும் மக்களுக்கு இப்படி ஒரு சுதந்திரம் இருக்கிறதா என்று சொன்னால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்குமே தவிர, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு முழு சுதந்திரத்தை வழங்கியிருந்தார்கள். மக்களுக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தர்பாரினுடைய அந்த வாசல் எப்பொழுதும் திறந்தே இருந்தது. இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு சொந்தக்காரரான, உலகத்தினுடைய நாலா திசைகளிலும் பரவி விரிந்திருந்த மிக பெரும் ஒரு சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரரான ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் அரசராக இருக்கக்கூடிய, ஒரு ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். இன்று உலகில் நாம் தேடி பார்த்தால் எந்த ஒரு ஆட்சியாளர்களிடமாவது அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்கள் எளிமையான வாழ்க்கையில் இருக்கிறார்களா என்று சொன்னால் தேடினாலும் கிடைக்காது, வரலாற்றில் புரட்டப்பட்டாலும் கிடைக்காது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு எளிமையான வாழ்க்கையை ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுடைய கஷ்டத்தை தன் கஷ்டமாக எடுத்துக்கொண்டு, மக்களெல்லாம் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சிம்மாசனத்தில் ஒய்யாரமாக உறங்கும் மன்னர்களையும் ஆட்சியாளர்களையும் நாம் பார்க்க முடியும். ஆனால் மக்களுடைய கஷ்டத்தை மக்களோடு இருந்து, மக்களில் ஒருவராக இருந்து தீர்த்து வைத்தவர்கள் தான் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆம், இரவு நேரத்தில் ரோந்து என்று சொல்லக்கூடிய அந்த பணிகளில் ஈடுபடுவார்கள். இரவு நேரங்களில் அவர்கள் வலம் வருவார்கள். அவர்கள் அந்த பகுதிகளை, அவர்கள் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் இருக்கிறது, அவருடைய கவலைகள் என்ன, கஷ்டங்கள் என்ன, அதை எப்படி போக்க வேண்டும் என்று இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் ஈடக்கூடிய அந்த வேலையை ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்திருக்கிறார்கள். பின்பு அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்கினார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய ஆட்சியில் 11 மாநிலங்களாக பிரிக்கிறார்கள். அவருடைய ஆட்சியில் மாநிலங்களை 11 மாநிலங்களாக, அதாவது ஆட்சியினுடைய பரப்பளவு என்பது விரிவடையும் பொழுது 11 மாநிலங்களாக பிரிக்கிறார்கள். 1 மக்கா, 2 மதீனா, 3 ஷாம், அதனைத் தொடர்ந்து ஜசீரா, கூஃபா, பசரா, பலஸ்தீன், மிஸ்ரு, குராசான், ஆசர்பைஜான், ஃபார்சி போன்ற நகரங்களை மாநிலங்களுடைய தலைநகராக, கேபிட்டலாக வைத்துவிட்டு அதை கொண்டு மாநிலங்களை பிரிக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 11 மாநிலங்களுக்கும் 11 கவர்னர்களை ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கிறார்கள். அதே போன்று கலெக்டர், போலீஸ், காலி என்று சொல்லக்கூடிய பல டிபார்ட்மெண்ட்டுகளையும் அந்த மாநிலங்களில் வைக்கிறார்கள். பொதுவாக ஆர்மி என்று சொல்லக்கூடிய அந்த இராணுவம் என்று சொல்லக்கூடியது நாட்டிற்கு ஒன்று பொதுவாக இருக்கும். ஆனால் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மொத்தமாக தன்னுடைய ஆட்சியின் தன்னுடைய நாடுகளுக்கு ஒன்று என்று வைத்து கொண்டாலும் தனித்தனியாக இந்த மாநிலங்களுக்காக தனித்தனியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மாநிலங்களுக்காக சிறு சிறு ஆர்மி படைகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் என்று நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அதே போன்று தேவைப்படும் பொழுது இந்த பயிற்சி பெற்றவர்களை ஆர்மிக்காக, அதாவது அங்கிருக்கக்கூடிய பொதுவான அந்த இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு படையாகவும் வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை தொடர்ந்து ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னர்களை மாநிலங்களில் நியமிக்கும் பொழுது அந்த கவர்னர்களுக்கு சில கட்டளை இடுகிறார்கள். அதில் 5 கட்டளை என்பது குறிப்பிடத்தக்கவை. 5 கட்டளைகளை இப்படி இடுகிறார்கள். நீங்கள் எளிமையான உடையை அணிய வேண்டும், எளிமையான குதிரையைத்தான் நீங்கள் வாகனமாக பயன்படுத்த வேண்டும், நீங்கள் சல்லடை செய்த மாவை பயன்படுத்தக்கூடாது, சல்லடை செய்யப்படாத மாவை தான் நீங்கள் உணவாக உண்ண வேண்டும், மேலும் மக்கள் உங்களை சந்திப்பதற்கு முன் அனுமதி போன்ற விஷயங்கள், மக்கள் உங்களை சந்திப்பதற்கு முன்னால் உள்ளே வரலாமா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கேட்பதற்கு தடை விதித்தார்கள். மக்களுக்காக, மக்களின் சேவைகளுக்காக உங்களுடைய தர்பார், உங்களுடைய வாசல் என்பது எப்பொழுதும் திறந்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். இறுதியாக கவர்னர் அனுப்புவதற்கு முன்னால் அந்த கவர்னருடைய சொத்து செல்வங்களை எல்லாம் பரிசீலனை செய்ததற்கு பின்னால், அந்த கவர்னருடைய சொத்து செல்வங்களை அனைத்தும் பரிசீலனை செய்ததற்கு பின்னால் தான் அவர்கள் கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வருடா வருடம் ஒவ்வொரு வருடங்களிலும் வரக்கூடிய ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் இந்த கவர்னர்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக கூட வேண்டும். அந்த இடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னர்களை சந்தித்து கவர்னரிடம் மக்களுடைய மனோபாவம், மக்களுடைய நிலைமை என்பது எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வார்கள். தேவைப்பட்டால் கவர்னர்களை மாற்றவும் செய்வார்கள். மேலும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தாங்களே காலியாக இருந்தார்கள். அவருடைய ஆட்சியினுடைய பரப்பளவு என்பது மிகவும் விரிவடையும் பொழுது, மிக பெரும் பரப்பளவை அவர்கள் எடுக்கும் பொழுது, நாம் பகுதி 1 அவர்கள் எவ்வளவு பரப்பளவை ஆட்சி செய்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த அளவு அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக நீதிபதிகள் என்று சொல்லக்கூடிய காதிகளை அவர்கள் வைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த நீதிபதிகளிடம் அவர்கள் சில விஷயங்கள் இருக்கிறதா என்று தேர்ந்தெடுத்து தான் வைக்கிறார்கள். வெறுமினே நீதிபதிகள் என்று ஏனோதோனோ என்று ஏதோ ஒரு மனிதரை அமர்த்துவோம் என்று அமர்த்தாமல் அந்த நீதிபதிகளிடம் சில விஷயங்கள் இருக்க வேண்டும். குறிப்பாக அவர் மிகவும் மார்க்க ஞானம் உள்ளவராகவும், தக்குவா உடையவராகவும், இறை அச்சம் உடையவராகவும், அமானிதத்தை பேணுபவராகவும், மேலும் குடும்பம் பாரம்பரியம் இருப்பவர்களையும் பார்த்து தான் அந்த நீதிபதியாக அமர்த்துகிறார்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் குடும்ப பாரம்பரியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்ப பாரம்பரியம் இல்லாத ஒரு விபச்சாரிக்கு பிறந்த ஒரு மகனாக இருந்தால், கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் அவரை தவறாக பேசுவார், அந்த நீதிபதியை தவறாக பேசுவார். மேலும் அந்த நீதிபதி சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புகளை மக்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நீதிபதிக்கு பின்னால் புறம் பேசக்கூடிய அவலங்கள், வாய்ப்புகள் உண்டாகும். எனவே ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்ப பாரம்பரியத்தை பார்த்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுபோன்று நீதிபதிகளை சர்வசாதாரணமாக தேர்வு செய்யாமல் பல மஷூராவுக்கு பின்னால் பல ஆலோசனைகள் செய்ததற்கு பின்னால் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீதிபதியாக அமர்த்துகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மக்கள் பாதுகாப்பிற்காக காவல்துறை என்பதை ஏற்படுத்தியவரும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அதே போன்று பாவிகளுக்காக, தவறு செய்பவர்களுக்காக சிறைச்சாலை என்பதை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு முன்னால் கைதிகளை பிடிப்பது என்று இருந்தது. ஆனால் கைதிகளுக்கென்று ஒரு சிறைச்சாலை என்பது கிடையாது. அதை முதலாக ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். மேலும் மக்களுக்கு தேவையான சாலை இது போன்றதை அமைத்தார்கள். மேலும் ஆறுகளுக்கு மேல் பாலம் அமைத்தல், முசாஃபிர்களுக்கு, அதாவது பயணம் செய்யக்கூடியவர்களுக்காக தங்கும் இடங்கள், இன்னும் கால்வாய்கள், இது போன்ற விஷயங்களை அமைத்தார்கள். இதன் காரணமாக மிஸ்ரில் மட்டும் 1,20,000 பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்களாக ஆனார்கள். எனவே வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கினார்கள். வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையெல்லாம் நாம் இப்போது தற்காலத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேலையில்லா திண்டாட்டத்தை
மக்களிடமிருந்து போக்கியவர்கள் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று இவர்கள் கல்வி விஷயத்தில் மிக பெரும் சேவை செய்திருக்கிறார்கள். கல்வியினுடைய விஷயத்தில் இவருடைய கல்வித்துறை என்பது பிரம்மாண்டமாக இருந்தது. கவர்னர்களுக்கு இப்படி கட்டளையிட்டார்கள், கல்வியை நீங்கள் மக்களுக்கு போதிக்க வேண்டும், அதை பள்ளிவாசலிலே போதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போன்று பள்ளிவாசல்களில் குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் இதை கற்றுக் கொடுப்பதோடு சேர்ந்து இதற்கு அடிப்படையாக இதை அரபி அல்லாதவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இலக்கண இலக்கியங்களும் பள்ளிவாசலில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இவ்வாறாக கல்வியினுடைய வாசனை என்பது சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அதாவது சையதுனா உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் மிகவும் மேலோங்கி இருந்தது. மேலும் அரபிகள் அந்த காலகட்டத்தில் கணக்கில் புலியாக இருந்தார்கள். எனவே அவர்களுடைய மேலும் இருக்கக்கூடிய பல கலைகளை மேலோங்க செய்ய வேண்டும், அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும், அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் என்று சொல்லக்கூடிய கலைகளை வெளிப்படுத்த வேண்டும், வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்து அவருடைய கலைகளை ஊக்குவிக்கப்பட்டன. மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இராணுவம் என்பது 2 முறைகளில் இருந்தது. ஒன்று நிரந்தரமாக இராணுவத்தில் இருப்பது, இன்னொன்று தேவைப்படக்கூடிய நேரத்தில் இராணுவத்திற்கு வரக்கூடியவர்கள். அதாவது இவர்கள் எதுவும் போர் இது போன்று மூலக்கூடிய நேரத்தில் இவர்களை நாம் அழைத்து கொள்வோம், மற்றபடி இவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்து கொள்வார்கள். ஆனால் இராணுவ பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போன்று மற்றொரு டீமாக இருக்கக்கூடிய நிரந்தரமாக இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தேவையான உணவு, சீருடை ஏற்பாடு இது போன்றவற்றை மிகவும் அழகாக செய்து கொடுத்தார்கள். அந்த இராணுவங்களின் தலைமை நகரங்களாக மதீனா, கூஃபா, பசரா, மௌசல், திமிஷ்கு, ஹம்ஸ் போன்ற பல மர்கஸுகளை இராணுவங்களின் மர்கஸாக உருவாக்கினார்கள். எண்ணியத்திற்குரியவர்களே, இராணுவத்திற்காக மிகப்பெரிய மைதானங்கள், உயர்தரமான குதிரைகள் இவைகளையெல்லாம் அழகாக வகுத்தார்கள். மேலும் இராணுவ வீரர்களுக்கான மாத ஊதியம், விடுமுறை இவைகளையும் அழகிய கட்டமைப்புகளோடு அமைத்தார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலகட்டத்தில் ரோம், பாரசீகம் போன்ற பல வல்லரசு நாடுகள் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்ததனால் அப்பொழுது முஸ்லீம் அல்லாத மக்களும் இருந்தார்கள் அவருடைய ஆட்சியின் கீழ். எனவே முஸ்லீம் அல்லாத மக்கள் அவர்களுடைய உயிர், பொருள், மதுஹப் எல்லாத்திற்கும் பாதுகாவலாக ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கவர்னர்களுக்கு கட்டளையிட்டார்கள், எல்லளவு கூட மாற்று மத மக்களுக்கு அநியாயம் நடந்துவிடக்கூடாது, அவர்களுக்கு ஒரு எல்லளவு கூட துரோகம் என்பது நடந்துவிடக்கூடாது. மேலும் ஒரு முஸ்லீமை கொன்றுவிட்டால் எப்படி பழி தீர்க்கப்படுமோ, மார்க்க சட்டத்தின்படி எப்படி பழி தீர்க்கப்படுமோ அதே போல ஒரு மாற்று மத சகோதரரை ஒரு முஸ்லீம் கொன்றுவிட்டார் என்று சொன்னால் இந்த முஸ்லீமை கொலை செய்ய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவான ஒரு அழகிய ஒரு கட்டமைப்பு சட்டத்தை வகுத்து தந்தார்கள். மேலும் அந்த மாற்று மத மக்கள் ஆட்சியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கீழாக இருந்தாலும் தங்களுடைய மதங்களை தானாக நல்ல முறையில் பின்பற்றி கொள்ளலாம், மேலும் திருவிழாக்கள் போன்றதையும் நடத்தி கொள்ளலாம் என்று ஒரு பொதுவான ஒரு அழகிய அரசியல் கட்டமைப்பை நிர்வகித்தவர் தான் ஹதரத் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அரசியல் கட்டமைப்பு என்பது இதை போன்று பல கோணங்களில் பல்வேறு நிலைகளில் அது மிகவும் துல்லியமாகவும் பாராட்டுக்கு தகுந்ததாகவும் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்திலும் இருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, நேரமின்மையின் காரணமாக இதோடு இந்த பகுதியை நாம் முடித்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பகுதி 3 என்பது வெளிவரும். அந்த பகுதி 3இல் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நைல் நதிக்கு எழுதிய கடிதம் என்பதையும், அதைத் தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்தில் எப்படி அவர்கள் இருந்தார்கள், அவருடைய இறுதி கட்டம் என்பது எப்படி இருந்தது, தொழுகை விஷயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்திற்கு கொடுத்த போதனைகள் என்ன, தொழுகை விஷயமாக இந்த உம்மத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன, மேலும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீர மரணம், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மரணம் எய்தார்கள் என்பது குறித்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பகுதி 3இல் கூறி இந்த ஆட்சியின் இலக்கணமாம் ஆட்சியின் திருப்புமுனை இலக்கணமாம் ஹதரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடன் இணைந்திருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய
வாழ்க்கையை முழுவதுமாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.